அப்படியா? அப்படி சொல்லாதீங்க. நீங்க எனக்கு புருஷனா கிடைக்க நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கேன். இருப்பினும் உணவு அருந்தியது எனக்கு நித்திரை வருகின்றது. அப்படியா? சற்று நேரம் ஓய்வு எடுக்கலாமே. ஆகட்டும். என்னங்க ஆயிடுச்சு? இது போன்ற ஒரு கனவை நான் கண்டதே இல்லை கண்ணே, இல்லை. என் தங்கைக்கு திருமணமாகி இப்படி ஒரு கனவை நான் கண்டதே அல்லது. அதை எப்படி என்னுடைய நாவினால் உன்னிடம் கூறப் போகின்றேன் நான் எப்படி சொல்ல போகின்றேன் கண்ணே? அலங்காரி கேளாடி அலங்காரி கனவு கண்டே, கேளாடி அலங்காரி கனவு கண்டே, அலங்காரி கேளாடி அலங்காரி கனவு கண்டே, கனவு கண்டே தந்தை வரவு கண்டே, கனவு கண்டே தந்தை வரவு கண்டே, கனவு கண்டே தந்தை வரவு கண்டே, கேளாடி அலங்காரி கனவு கண்டே. என்னுடைய தங்கை தன்னும் தனிமையாகவே 12 வருடமாய் பஞ்சத்தினார், 12 வருடமாய் பஞ்சத்தினார், 12 வருடமாய் பஞ்சத்தினார், பஞ்சத்தினார் தங்கை பஞ்சத்தினார், 12 வருடமாய் பஞ்சத்தினார், கேளாடி அலங்காரி கனவு கண்டே. அலங்காரி என்னங்க 12 வருடமாகவே அவருடைய நாட்டில் பஞ்சம் வந்து பஞ்சமா? என்னுடைய தங்கை எந்த கோலத்தில் வருகின்றால் தெரியுமா அலங்காரி? 7 பிள்ளையோடு தாயுமாக, 7 பிள்ளையோடு தாயுமாக, கனவு கண்டே அழகு கண்டே, கேளாடி அலங்காரி கனவு கண்டே. 7 பிள்ளை தாயுமாகவே கானகத்தில் நடந்து தலைவிரி கோலமாகவே அழுது கண்ணீர் விட்டு கதறி வருகின்றாள் கண்ணே, என் தங்கை நல்ல தங்க அலங்காரி. இதை நினைத்தால் கனவு கண்டது என்னுடைய இதயமே வெடித்து விட போல் தெரிகின்றது. ஐயோ என்னங்க அவருக்கு எதற்காக இந்த வருத்தம்? 12 வருடமாய் பஞ்சத்தினால் உங்களுடைய தண்ணி நம் நாடு வர கண்டு என்று வருகின்றீரே. பாப்பம் கண்ணே, இது நடக்குமா? உங்களுடைய தங்கையை யாருக்கு மனப்படுத்தோம்? ஒரு நாட்டுக்கு அரசு, ஒரு நாடு அவர்களுக்கு சொந்தமானது. அப்படியே பஞ்சம் அடைந்தாலும் அவர்களுக்கு என்று நாடு இருக்கின்றது, நகரங்கள் இருக்கின்றது. அனைத்தையும் வைத்து பசி ஆறுவார்கள். அது மட்டுமா, நாடு நகரம் அனைத்தும் அழிந்தாலும் கொஞ்சமான சீரா கொடுத்துருக்கீங்க. இல்லங்க அனைத்திலும் 8 8 8 8 8 கொடுத்தீங்களே, அதெல்லாம் வச்சு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. என்னங்க தங்கச்சி நினைவால நீங்க சரியா தூங்குறதே கிடையாது. தூங்காததுனால உடல் சூடாச்சு நினைக்கிறேன். என்னங்க கனவு கண்டதனால வயசாகுது இல்லையா? உடம்ப நீங்க தாங்க பாத்துக்கணும். உடம்பு சூடாயிடுச்சு. என்னங்க இது சூட்ட பத்தின வாழ்வி, இது சூட்ட
பார்த்தாலும் தங்கையை நினைச்சு உடம்ப நீங்க கெடுத்துக்கிட்டீங்க. உடம்பு சூடாயிடுச்சு இந்த கனவுகள்லாம் வருது நிஜம்தானேங்க. நீங்க எதுக்காகவே வருத்தப்படாதீங்க. உன் தங்கச்சிக்கு கஷ்டமே வராது. உண்மைதாங்க. ஏன்னா தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு உங்களுக்கு உங்க தங்கச்சி மேல பாசம் இருக்கோ இல்லையோ? சூத்த கலைக்கு எனக்கு என்ன மேல பாசம் இருக்குதுங்க. என்னுடைய மனைவியாச்சு அவளுக்கு ஏதாவது ஒரு நாய மனசு தாங்குமா? குழந்தைக்கு தாங்காதுமா. மனைவி என்ற ஒரு மந்திரி போன்று. ஆமா, மந்திரி போன்று வந்தால் ஆமாங்க. ஒரு மன்னனுக்கு அருகாமையில் இருந்து எப்படி மந்திரி ஆலோசனை கூறுகின்றார்களோ அதே போன்றுதான் மனைவியா. இந்த ஏக்கத்தில் என்னுடைய தங்கையின் ஏக்கத்தில் அந்த வேதனையை மனைவி எப்படி என்ன ஆறுதல் படுத்துகிறார். ஏங்க நீங்க கல்யாணம் பண்ணதுல இன்னும் தூங்கல. ஏன்னா குரல் கேட்கிறது. பயிரெல்லாம் போச்சு. போட்டியா வரகாடு போட்டியா? மிளகா நாத்து இருக்கிற பண்ணெல்லாம் கிடையாது. முடியல காவலாலே எஜமான காட்டு பண்ணி வச்சு நாசம் ஆகிட்டு சாப்பாட்டு வழியில சாப்பிட முடியல, உழைக்க வழியில. ஆனால் ஒரு விட்டே நாங்க நாங்க ஒண்ணு உங்களை செய்ய மாட்டோம். உள்ள போடுங்க. இனிமுதல் எந்த ஒரு குறையும் அந்த மிருகங்களை ஜனவரி பிப்ரவரி அந்த காலத்துல புளிய மக்களுக்கு ஒரு குறை என்றால் அது மன்னனுக்கு சேர்ந்தது. இருப்பினும் மக்களுடைய குறையை தீர்க்கவில்லை. இப்போதே காண புறப்படுகிறேன். நான் கொடிய மிருகங்களை வேட்டையாடி விட்டு வெற்றியோடு திரும்புகின்றேன். ஆனால் ஒன்றே கனவு கண்டு நல்லவா? உண்மைதாங்க. அதை கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள். அது கொண்டு நடக்காதுங்க. இருப்பினும் என்னுடைய பாரம் தான் உனக்கு, உன்னுடைய பாரம் தான் உண்மைதாங்க. நாம் இருவரும் பங்கேற்று நடக்க வேண்டும் அல்லவா? அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வரப்போறாங்க மனசுல அப்படியே அப்படி ஏதாவது ஒண்ணுனா கூட அரண்மனைக்கு வந்தா நான் விட்டுருவேனா? நீங்க கவலைப்படாதீங்க. என்னுடைய மனைவி நீ புறப்படு என்னோட.